அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யான திருவருள். மெய்யான திருவருள் என்ன என்றால், இறைவன் உலகிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ, விரும்புகின்ற வரங்களை நலன்களை அருளுவதே இறைவனுடைய அருள் என்கின்றோம், அல்லது திருவருள் என்கின்றோம். மெய்யான திருவருள் என்பது வாழ்வதற்காக பிறந்த மனிதன் அதை மறந்து பொய்யான நெறி சென்று இறந்து விடுகிறானே, அப்படி இரவாமல் மரணமில்லாத பெருவாழ்வு என்கின்ற சாகா கல்வியை அடைவதற்கு வழி தருகின்றானே, அருள் தருகின்றானே, அதற்கு பெயர்தான் மெய்யான திருவருள். அப்படி சாகா கல்வியை வேகா காலையும் போகா புனலையும் உணர்த்தி என்றென்றும் சிரஞ்சீவியாய் வாழ்வதற்கு வழிகாட்டியவர்கள்தான் சித்தர்கள். சிரஞ்சீவி சிரஞ்சீவி என்கின்றோம். சாதாரணமாக ஒருவருக்கு திருமணம் ஆகப் போகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மணமகனின் பெயரை குறிப்பிடுவதற்கு முன்பாக சிரஞ்சீவி என்றும் குறிப்பிடுவார்கள். மணமகளை குறிப்பிடுகின்ற பொழுது திருநிறைச் செல்வி என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் உண்மையான சிரஞ்சீவி என்பது யார்? எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும், உலகத்திலே நீ எதை செய்த பொழுதும் விதியின் வசத்தாலே விதியை உணர்ந்து கொண்டு நன்மை தீமை எது வந்த பொழுதும் அவற்றையெல்லாம் இறைவன் கொடுத்த பரிசு என்று சமநிலையிலே ஏற்றுக்கொண்டு மனதிலோ உடலிலோ எந்தவிதமான வேறுபாடுகளையும் காட்டாது ஏற்றுக்கொள்ளாது சதா காலமும் தன்னுடைய நினைவையெல்லாம் உச்சி என்று சொல்லும்படியான புருவ மத்தியிலே யார் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, யார் நித்திய வாழ்க்கையை பெற்று இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனே சிரஞ்சீவி. அப்படியென்றால் யார் சிரஞ்சீவியாக வாழ முடியும்? மெய்யான சாகாக்கலையை, மரணமில்லாத பெருவாழ்வை கற்றுக்கொண்டவனே அவ்வாறு வாழ முடியும். அவனுக்குரிய லட்சணம் என்ன? திருவள்ளுவப் பெருந்தகை பல பாடல்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்? கற்றார் கண்ணுடையார், கல்லாதார் முகத்திரண்டு பொன்னுடையார் என்பார்கள். இதற்கு சாதாரணமாக பொருள் கூறுகின்ற பொழுது, கல்லூரி படிப்பையும் பட்ட படிப்பையும் உலகப் படிப்பையும் படித்தவனே வாழ்க்கையிலே முன்னேற முடியும், மற்றவன் கண்ணெல்லாம் புண் மாதிரி என்று. அப்படியா சொன்னார் எல்லாம் உணர்ந்த இறைநிலை பெற்ற வள்ளுவப் பெருந்தகை? சாகா கல்வியை எவன் ஒருவன் பெற முடியும்? வெறும் பயிற்சியினால் பெற்றுவிட முடியுமா? வெறும் தவத்தினால் அடைந்துவிட முடியுமா?
அல்லது குரு அருள் காட்டியவுடன் உணர்ந்து கொள்ள முடியுமா? இவற்றால் மட்டும் முடியாது. ஒன்று, இயற்கையாக அவனுக்கு மனிதநேயம் கடந்த ஆன்மநேயம் இருக்க வேண்டும், அல்லது குருவருளின் திருவருட்கடாட்சத்தினாலே அந்த நிலை பெற்றிருக்க வேண்டும். வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரே வள்ளல் பெருந்தகை. அத்தகைய மனப்பக்குவத்தை உடையவனே இந்த சாகா கல்வியை கற்றவன் நிலை அல்லது கற்க வேண்டியனுடைய வேண்டுதல். ஆகவே இப்படி சாகா கல்வியை கற்றுக்கொண்ட ஒருவன் தன்னை நாடி வருகின்ற ஒரு அன்பர், அவர் நல்லவரோ கெட்டவரோ, தனக்கு உதவி செய்யக்கூடியவரோ அல்லது தன்னை தூற்றுவோரோ எப்படி இருந்த பொழுதும் புறத்தினுடைய அவருடைய செயல்களையெல்லாம், குற்றங்களையெல்லாம், குணங்களையெல்லாம் பாராமல் அவன் மனித தேகம் எடுத்த காரணத்தினாலே இறையருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவன் என்ற அன்பு கருணையோடு அவனுடைய குறையெல்லாம் ஒரு தாய் ஸ்தானத்திலே இருந்து ஏற்றுக்கொண்டு ஒரு தந்தையினுடைய அவனுடைய பெற்ற தந்தையினுடைய ஸ்தானத்திலே இருந்து அவனுக்கு மெய் அறிவு செல்வங்களை எல்லாம் வழங்கி அவனை இறை நேசச் செல்வனாக இறைவனாக மாற்றக்கூடிய வல்லமையும் அந்த நேர்மையும் அந்த துணிவும் அந்த நினைவும் நிலையும் கொண்டவரே சாகா கல்வி பெற்ற சித்தர். சரி, அப்படிப்பட்ட சாகா கல்வியை அறிந்து கொள்ளுவதற்கு நீ எதை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? குருதட்சிணை என்று ஒரு 1000மோ 10,000மோ 50,000மோ இல்லது 1,00,000மோ 1 கோடியோ கொடுத்தா அதை அடைந்து விட முடியுமா? முடியாது. ஏனென்றால் அதே வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குறளிலே குறிப்பிடுகின்றார், எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இதனுடைய உண்மையான பொருளை பார்ப்போம். சிந்தித்துத்தானே பார்க்க வேண்டும், சிந்தித்துத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகிலே ஒருவர் ஒரு 100 ரூபாய்க்காக கஷ்டப்படுகிறார். அவனுடைய நிலை கஷ்டமான நிலை, அந்த நிலை எதாலும் வந்ததாகவும் இருக்கலாம். அப்பொழுது இவன் கஷ்டப்படுகிற பொழுது தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்னுடைய சகோதரிடத்திலே சென்று பணம் கேட்கலாம் என்று போனால் அங்கே அவனோ அதைவிட வறுமையான நிலை. இதை பழைய பழமொழியிலே குறிப்பிடுவார்கள், சேலை இல்லை என்று சின்னாய் வீட்டுக்கு செல்லாய் போனாலாம், அங்கே ஈச்சம்பாயை கட்டி கொண்டு எதுக்கு நின்னாலும் சின்னாய் என்றார். அதாவது தன்னிடத்திலே உடுத்துவதற்கு சேலை இல்லை என்று கிழிந்த சேலையோடு சின்னாய், அதாவது தன்னுடைய சிறிய தாயாரை பார்ப்பதற்காக செல்லாய் போனால் அங்கே கிழிந்த புடவைக்கு கூட வழி இல்லாமல் அங்கே ஈச்சம்பாயை கட்டி தன் உடலை மறைத்து கொண்டது போல இவர் 100 ரூபாய் வாங்கலாம் என்று சகோதரத்திலே போனால் அவருக்கு அதைவிட வறுமை. சரி, மற்றொரு உறவு வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே இருந்த பொழுதும் அவருக்கு கொடுக்க மனமில்லை. அதுக்காக பல பொய்யை சொல்லுகிறார். நாம் உலக வழக்கிலே பார்க்கிறோம், இதையும் சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல நமக்கு பணம் வேண்டும், கடன் கேட்க போகிறோம். நம்ம ஒரு 1000 ரூபாய் கேட்க போகிறோம், இடத்துல 1,00,000 ரூபாய் இருக்கும் கையில், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இருக்காது. ஆகையால் ஐயா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா என்று கேட்கிற பொழுது, ஐயோ நேற்று வந்திருக்கக்கூடாதுங்களா, அந்த டியூ நேற்று தான் கட்டினேன், அது கூட வாங்கி வெளியே வாங்கி கட்டினேனே, இப்போ இல்லை என்பான். அதாவது 1,00,000 வைத்திருக்கிற பொழுது ஒரு 1000 ரூபாய் கேட்கிற பொழுது இல்லை என்பான், வெட்கம் இல்லாமல். ஆனால் அவனிடத்தில் ஏயா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் மூக்குக்கு மேலே கோபம் வரும். உண்மையிலே அவனுக்கு அறிவு இருந்திருந்தால் இந்த ஒரு 1000 ரூபா கொடுத்திருந்தால் இவன் உயர்ந்து விடுவான், நல்ல நிலை அடைவான் என்ற எண்ணம், இரக்கம் இருக்கும். எங்கு உண்மையான இரக்கம் இருக்கிறதோ அங்கு தான் உண்மையான அறிவு. அதாவது அறிவு அவன்கிட்ட இல்லை, இருக்கான்னு கேட்டால் கோபம் வருது. பணம் அவனிடத்தில் இருக்குது, ஆனால் அது கொடுக்க மனம் இல்லை. இப்படிப்பட்ட உலக நிலை. அப்போது என்னிடத்தில் சென்று கேட்கிறான். முன்பின் அறிவும் இல்லாத பொழுதும் அந்த இரக்கம் இருக்க காரணத்தினால 100 ரூபாய் என்னங்க இந்தாங்க, ஒரு 5000 ரூபா வைத்து கொள்ளுங்கள், அந்த 100 ரூபாயை கடன் அடைச்சிருங்க,
இனிமேல் யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள், இந்த 4500 ஒரு தொழில் தொடங்கி என்று சொல்லி அந்த தொழில் செய்ய உதவுகின்றார். அவருக்கும் நல்ல பணம் சேர்ந்து விட்டது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் சென்று தனக்கு 5000 ரூபாய் கொடுத்த நண்பரை சென்று நன்றி மிகச் சொல்லி, ஐயா, தாங்கள் செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறும் செய்ய இருந்த பொழுதும் நீங்கள் கொடுத்த 5000னால 50,000 சம்பாதிச்ச ஐயா, இந்தாங்க ஒரு 10,000 என்று கொடுக்கிறார். திருப்பி செலுத்தியாச்சு. கொடுத்த நன்றிக்கு திரும்ப கொடுத்துட்டார். இன்னொருவர் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வேலைக்கு வர என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆரம்பத்திலே அவருக்கு கிடைத்த ஊதியம் சம்பளம் குறைவு, 3000 ரூபா தான் கிடைக்குது. அப்போது வாடகைக்கு வீடு எடுத்து தங்க முடியாத நிலை, ஏன்னா தன்னை சார்ந்த 2 பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது உறவு வீட்டெலாம் போய் தங்கலான்னு போய் கேட்டால், தம்பி நீங்கள் தங்கலான்னு பார்த்தாங்கன்னா நம்ம குழந்தைக்கு 2ம் படிக்குது, சாயங்காலம் நான் படிக்கணும், கொஞ்சம் கோவிச்சுக்காத, எங்கேயாவது ஒரு ஹோட்டல் பார்த்து தங்கிக்குங்களே அப்படின்னு சொல்லுகிறார். உறவு நண்பர் எங்கே போனாலும் இதே போல் பதில், அவர் தங்குவதற்கு இடமில்லை. அப்பொழுது கிராமத்திலே தன்னுடைய தந்தைக்கு வேண்டிய ஒரு நண்பரை பார்க்கிறார். தம்பி, நீ கவலைப்படாத, வேலைக்கு சேர்ந்துட்டே இல்லை, இந்த வீட்டில் தங்கிங்கப்பா, நீ ஒன்றும் கவலையப்படாத, நீ 3 வருஷம் தானே பார்த்துக்கோ, அப்புறம் வேறு வீடு பார்த்துக்கலாம், நீ இங்கே வாடகை கூட வேண்டான்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த வீட்டில் தங்குறார். தன்னுடைய அறிவினாலே விரைவிலே 3 வருடத்திலே சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்து ஒரு 10 வருடத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தொழிலதிபராக ஆகிவிடுகிறார். ஆகவே நன்றி கடனாக தனக்கு உறவினர் எல்லாம் வீடு இல்லை என்று சொன்ன பொழுது தன் வீடை கொடுத்து வாடகை இல்லாமல் கொடுத்தாரே, அவருக்காக ஒரு பெரிய பங்களாவே அவருக்கு வாங்கி கொடுத்துட்டார். அப்போ அதுவும் திருப்பி கொடுத்தாச்சு. இதுபோல் உலகிலே எது கொடுத்தாலும் திருப்பி திருப்பி அதுக்கு பதில் பன்மடங்க நாம் செய்து விடலாம். சரி ஐயா, இப்போ உண்மையான மெய்க்குரு சாகா கல்வியினாலே யமனை வெல்லக்கூடிய வல்லவத்தை கொடுத்திருக்கிறார். பல கோடி சொத்து இருக்குங்க. இந்தியாவில் இவர் தான் 4வது ரேங்கில் இருக்க பணக்காரர், கோடீஸ்வரன் சொல்லுகிறார். யமன் வர்றார், உயிரை பிடிக்க போகிறார். உலகத்தில் நான் தான், இந்தியாவில் 4வது ரேங்கில் இருக்க கோடீஸ்வரன், என்னை விட்டுருனா யமன் விட்டுருவார? விட மாட்டார். நான் தான் பெரிய பேச்சாளன், கட்சியில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாரா? விட மாட்டார். நான் தான் பெரிய வேதாந்தின்னு சொன்னால் யமன் விட்டுருவான? விட மாட்டான். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் யமன் கொண்டு போய் விடுவான். ஆகவே யமனை ஜெயிக்க இவர்களால் முடியாது. ஆகவே யமனை வெல்லுகின்ற அந்த வல்லபத்தை கொடுத்த குருநாதர் இருக்கிறாரு. மரணத்தையே வெல்லுவதற்கு உனக்கு வழிகாட்டிட்டார். அவருக்கு குருதட்சணை எதை கொடுக்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த வானகத்தையும் வையகத்தையும் எது கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக கொடுக்க முடியுமா? ஆகவே எல்லாவற்றிற்கும் நன்றி திருப்பி செய்து விடலாம். ஆனால் குருநாதர் சொன்ன அந்த செய்த அந்த நிலை இருக்கிறே, அதுக்கு திருப்பி செலுத்த முடியாது. இப்போது அந்த திருக்குறளை மீண்டும் பார்ப்போம். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த குறள் எப்படி இருந்திருக்கலாம்? எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற பேருக்குன்னு இருந்திருக்கலாமே. மகற்கு என்று ஏன் இருந்தது? ஒரு உண்மை நிலையடைந்த சித்த குருவானவர் தன்னிடத்தில் வரக்கூடிய உபதேசம் பெறக்கூடிய சீடன் நல்லவனோ கெட்டவனோ, வயதிலே மூத்தவனோ இளையவனோ எந்த பேதமும் பார்க்காமல் மனு ஈசன் ஆக்க வேண்டும் என்ற நிலையிலே நீசனாக இருந்த பொழுதும் ஈசனாக மாற்றுகிறாரே. ஆகவே குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறாரே. ஆகவே அவர் உனக்கு செய்த நன்றிக்கு நீ திருப்பி செய்ய முடியாது. ஆகவே உலகிலே செய்யக்கூடிய உதவியெல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி. ஆகவே செய் நன்றி என்பது எல்லாம் செய்ய முடியாது, இது திருப்பி செலுத்த முடியாத நன்றி. ஆகவே செய் நன்றி மறவாதே. அதைத்தான் என்ன சொன்னார்? இன்னொரு குறளில் சொல்கிறார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. உலகத்திலே பணம் கொடுத்தா, வீடு கொடுத்தா, எதாக இருந்தாலும் திருப்பி கொடுக்கலாம். அதுவும் செய்த உதவி தானே. பணம் கொடுக்குறார், பணம் வாங்கிக்கிட்டோம். ஒரு தடவை கொடுக்குறார், 2 தடவை திருப்பி கொடுக்குறோம். இப்போ இந்த தடவைங்கிறதுக்கு நிறையா பேருக்கு பொருள் புரிய மாட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை, இது 3வது தடவைடாம்பா. சுலபமாக புரிவதற்கு உலகத்தில் எப்படியெல்லாம் தப்பாக பொருள் எடுக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தன் காலையில் உணவு, காலை டிஃபன் சாப்பிடுகிறான்.
வீட்டில் உட்காந்தாச்சு. 2 இட்லி சாப்பிட்டான். 3வது இட்லி வைக்க ஐயோ வேண்டாம் 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 போதுன்னு சொல்லிவிட்டு கையை கழுவிட்டான். என்னப்பா 2 இட்லி சாப்பிட்டு இப்படி வாழ்கிறான்னு சந்தோஷப்படுகிறார்கள். இன்னொருத்தன் பக்கத்தில் சாப்பிட்றான். என்ன பண்ணான்? 20 இட்லி சாப்பிட்றான். டே அப்பா 20 இட்லி சாப்பிட்டா வெளியே போயிட்டான். இந்த 2 இட்லி சாப்பிட்டவன் திரும்பி 11:30 மணிக்கு பசிக்குது, எனக்கு திரும்ப பசிக்குது, இட்லி வைனா. ஏண்டா இப்போ தானே சாப்பிட்டு எத்தனை தடவை சாப்பிடுவான்பான். ஆனால் அந்த 20 இட்லி சாப்பிட்டவன் அவனை பார்த்து அவன் அவ்வளோ சாப்பிட்டதை கருதாமல் அவன் பார் எப்போ போனால் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடல, நீ எத்தனை தடவைடா சாப்பிடுவான். ஆகவே முழுமை பெற்று தான் ஒரு தடவை. ஆகவே இந்த உதவி இருக்கிறதே, உலகத்தில் எல்லா உதவியும் செய்கிறதுக்கு பேர் தான். ஒரு தடவையோ 10 தடவையோ, ஒரு தடவை உதவி பண்ணால் 10 தடவை திருப்பி பண்ணிடலாம். எந்த பணம் கொடுப்பதோ வீடு கொடுப்பதோ எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் யமனை வெல்லுகின்ற வல்லபத்தை கொடுத்தாரே, அப்போ அவர் ஏதாவது கஷ்டப்பட்டு குருநாதர் கொடுத்தாரா? அல்ல உலகத்தில் யாரும் செய்யக்கூடிய உதவியா? யாரும் செய்யக்கூடிய உதவியும் அல்ல. அவருக்கு கொடுத்தனால ஒரு நஷ்டமும் அல்ல. உனக்கு லாபம், அவருக்கு லாபம். ஆகவே செய்யாமல் செய்த உதவி என்பது என்ன என்று கேட்டால், அவ்விடத்தில் எந்த மாற்றுதல் இல்லை. எதையுமே செய்யாமல் அசையாமல் திருவுருள் வல்லவத்தினாலே செய்யாமல் செய்த இந்த உதவிக்கு, உலகத்தில் யாருமே செய்ய முடியாத உதவிக்கு, அப்படிப்பட்ட உதவி யமனையே செய்ச்சாச்சு. மரணத்தை வென்ற பொழுது நீ வையகத்தை வானகத்தை கொடுத்தது ஈடாகமா? ஆகாது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைதான் இந்த உபதேசம். அவனுக்கு என்ன பரிபூரணமாக குருவிடத்திலே சரணாகதி அடைந்தால் மட்டுமே இதை நாம் பெற முடியும். இதைய திருவள்ளுவர் இன்னொரு குறளில் சொல்லுகிறார். உண்மையான கல்வி எது என்று சொல்லுகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. இதுக்கு என்ன சொல்லு? கல்வி முறையாக கற்றுக்கொண்டால் 7 ஜென்மத்துக்கு உனக்கு உதவும் என்று அப்படி பொருள் எடுத்து, அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனும் குழந்தையிலேருந்து பிறக்கிறான், 6 விதமான நிலை அடையலாம், செத்து போயிடுறான். அந்த 7வது நிலையை யார் அடைகிறானோ அவன்தான் சாகாத கல்வி அடைந்தவன். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தாயினுடைய வயிற்றிலே குழந்தையாக பிறப்பதற்கு முன்பாக தாயினுடைய கருப்பையில் இருக்கிறது குழந்தை. அந்த குழந்தைக்கு தனியாக சுவாசம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். அது தனியாக வாய் வழி சாப்பாடு போதா? கிடையாது. அப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது அது ஒரு பிறவி, அது முதல் பிறப்பு என்று வைத்து கொள்ளுவோம். 10 மாதம் ஆகிவிட்டது, சுகப்பிரசவம் ஆகிறது. அப்போ அந்த குழந்தை வெளியே வருகிற பொழுது வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிலையிலே சுவாசிக்காத குழந்தை தாயினுடைய கற்பை பையை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த சுவாசமானது ஒரு எல்லையிலே போய் முட்டி திரும்பி வருகிறது. அப்போ தான் குழந்தை அழுகின்றது. அந்த ஒரு பேரறிவு மனிதனுக்கு இருந்தது. உலகத்திலே எல்லா விலங்கு மிருகம் எல்லாத்துக்கும் என்னென்ன அறிவு இருக்கோ எல்லா அறிவும் மனிதனுக்கு இருக்குங்க. இப்போ சாதாரணமாக வௌவாலை பார்க்குறோம். வௌவாலுக்கு கண்ணு கிடையாது. ஆனால் அது நாசி துவாரத்திலும் செல்லக்கூடிய அந்த சுவாசத்தில் ஒரு ரேடியேஷனை அனுப்பிச்சு அது போகிற பொழுது அது போகிற வழி எதிர்த்தால் போல் ஏதாவது செவரோ அல்லது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் இருந்தால் திரும்பி அந்த இது திரும்பி ஒளி வரும். அந்த இடத்திலே பொருள் இருக்குது என்று வேறு ஹாலோ ஸ்பேஸில் அந்த இது போயிடும். எது? வௌவால். அதே அறிவு மனிதனுக்கு நமக்கும் இருக்குது. கண்ணை மூடிக்கொண்டே உணரக்கூடிய சக்தி ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். வானத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய கழுகு இருக்கிறதே, அங்கே இருந்து இப்போ சாதாரண ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் எறும்புந்தான் மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் பல 1000 அடிகளுக்கு மேலே வானத்திலே பறக்கின்ற கழுகானது தன்னுடைய 2 பார்வை சக்தியையும் ஒன்றாக்கி வசியத்தை ஏற்படுத்தி இங்கே தரையிலே செல்லும்படியான புழுவோ பூச்சியோ அல்லது ஏதோ ஒரு கோழி குஞ்சு ஏதோ ஒன்று தன் பார்வையை செலுத்தி அதை அசைவிடாமல் செய்து வேகமாக பறந்து வந்து கொத்தி அதை எடுத்து செல்லுகின்றது. மீன் கொத்தியை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு குளத்திலோ அல்லது கடலிலே போய் பார்த்தோமானால் குளக்கரை ஏரிக்கரையில் அந்த குளத்துக்கு மேலே நின்று தன்னுடைய இறக்கையை ஆட்டிக்கொண்டே இருக்கும் மீன் கொத்தி கண் பார்வையெல்லாம் அந்த மீனின் மேலே செலுத்தி அதை அசையாமல் வசியம் செய்து அந்த மீனை தூக்கி போயிடும். இன்னும் சிறப்பாக பார்த்தா இந்த எத்தனையோ இது போல் இருக்கிறது. அது மாதிரி இந்த பச்சோந்தின்னு ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சை நிறம் கரெக்டாக மாதிரி இருக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாற்றிக்கும். அது என்ன பண்ணும் என்றால் தன்னுடைய பார்வையை செலுத்தி மயில் மீது செலுத்துது. அப்படியே
அந்த பார்வையிலே மயங்கி மயில் தானாக கொண்ட கழுத்தத்திட்ட கொடுத்துரும். இது மாதிரி உலக உயிர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். தவளையை பார்த்தீர்கள் என்றால் அந்த விட்டில் பூச்சி பக்கத்தில் இருக்கும், தன் இரு பார்வை ஒன்றாக விட்டில் மேலே செலுத்தி நாக்கு நீட்டி அப்படி உள்ளே இழுத்துரும். இது மாதிரி எல்லா சக்திகளும் மனிதனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இவன் பிறந்த உடனே இந்த அறியாமையில் மாட்டி முழிக்கிறான். அது ஏன் என்பது ஒரு பெரிய விஷயம். எப்படியோ இந்த ஏமாந்து மாட்டி விடுகிறான். ஏனென்றால் தான் என்கின்ற அகங்காரத்தினாலே. இப்படி தாயுடைய வயிற்றை விட்டு வெளியே வந்த குழந்தையுடைய சுவாசம் ஒரு எல்லையில் வெளியே சென்று முட்டி திரும்பி வருகிற பொழுது அந்த குழந்தை அழுகுது. இப்போ குழந்தை உலகத்திற்கு வந்தாச்சு, அதுக்கு கண்கள் இருக்கிறது, காது இருக்குது, நாசி இருக்குது, வாய் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கண்ணு இருந்த பொழுதும் வெளியே தரக்கூடிய நபர் யாருன்னு தெரியுமா, தாய் யாருன்னு தெரியுமா, அல்லது இது இந்த பொருள்னு தெரியுமா, அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே எதுவுமே அறியாத அந்த குழந்தையை அந்த பெற்ற தாய் தூக்கியுடனே அந்த ஸ்பரிசத்தை அறிந்து கொண்டு அழக்கூடிய குழந்தை அழாமல் இருக்கும். அப்போ அந்த ஒரு உணர்வு மட்டும் இருக்குது. இது இரண்டாவது பிறப்பு. இன்னும் கொஞ்சம் வளருது. இது ஒரு 2 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க. அப்படி வருகிற பொழுது அங்கேருந்து வரக்கூடியது இது யார் தூக்குறா அப்படி இப்படின்னு தெரியும். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்போ கைதட்டி கூப்பிட்டா அந்த சத்தம் பக்கம் வந்து திரும்பி பார்க்கிறது. இப்போ என்ன ஆகுது, கண்ணு வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு, காதும் வேலை செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் அந்த குழந்தையே சந்தனம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கும். சந்தனம் தெரியுமா, தெரியாது. ஒரு வேண்டாத ஒரு அசுத்தமான சாக்கடை இருக்குது, அதுலேயும் போய் கையை விடும். சந்தனத்துலேயும் கையை விடும், சாக்கடையிலையும் கையை விடும். நெருப்பை போய் சுட்டுக்கும், ஆனால் திரும்பி நெருப்புன்னு தெரியாது. ஓடுற ஃபேன் இருக்குது, அதில் கையை விட்டால் கையை வெட்டுன்னு தெரியாது. ஆகவே இப்படி சில கருவிகள் மட்டும் வேலை செய்யக்கூடிய 3வது நிலை. அப்போ இன்னும் கொஞ்சம் 5 வயசாச்சு. அப்போ அங்கே வருகிற பொழுதே இது நமக்கு வேண்டியவரா, இந்த குழந்தை அன்பாக போகும். சில பேர் பார்த்தா பூச்சாண்டி பயந்து ஓடும். அப்புறம் வந்து மிருகங்களை பார்த்து ஐயோ அதை கடிக்கும், பாம்பை பார்த்தா பயந்தெல்லாம் ஓடும். ஆனால் நல்ல சப்தமாக அந்த பாட்டு கூட இந்த பாட்டை போடுன்னு கேட்கும். இது இனிப்பான பதார்த்தம் வேணும், இதெல்லாம் புரிந்து கொள்ளும். இதெல்லாம் இருந்த நிலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்து வந்திருக்கிறதே, அந்த குழந்தையிடத்தில் போய் ஒரு 10 ரூபா மதிப்புள்ள சாக்லேட்டையும் ஒரு 1 கோடி ரூபாயில் வைரத்தையும் காமிச்சு எது வேணும்னு கேட்டால் வைரத்தை எடுத்துக்கும், அந்த சாக்லேட்டை தான் எடுக்கும். அந்த 1 கோடி மதிப்புள்ள வைரத்தை வைத்து கொண்டு ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரியை கட்டலாமே, அந்த குழந்தைக்கு புரியுமா, புரியாது. இப்படி வளர்ந்த ஒரு நிலை. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பையனுக்கு ஒரு 15 வயதாகிறது. அந்த 15 வயதாகும் பொழுது அவன்கிட்ட கூட கொடுத்து என்ன செய்வான், இதனால் நமக்கு லாபம் இது நஷ்டம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகிறான். உலகிலே பார்க்கிற பொருள்கள் மேலெல்லாம் ஆசை வருகிறது. நம் எதிர்காலம் இப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு பிறக்கிறது. வளர்ந்த மனிதனாகிறான். இப்படி படிப்படிப்படியாக 6 நிலையும் அடைந்து விடுகிறான். ஆனால் வளர்ந்து இறந்து விடுகிறான். இப்படி வளர்ந்த மனிதன் இந்த செய்யாமல் செய்யும்படியான யமனை வெல்லும்படியான வல்லவத்தை அறிந்து கொண்ட பொழுது அந்த ஒரே நாளிலே தன்னை அறியும்படியான கல்வி அறிந்து கொண்டு தன்னை அறிய தலைவனையும் அறிந்து மரணமிலா பெருவாளை அடைந்த காரணத்தினாலே அன்பு வடிவாகி எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பையும் காட்டி மனித நேயத்தையும் கடந்த ஆன்ம நேயத்தையும் கொண்டு அருளையும் பொருளையும் நிறைவாக பெற்று வாழுகிறானே, இதுதான் அந்த எழுமை என்கின்ற 7வது பிறப்பு. ஆகவே ஒருமைக்கு தான் கற்ற சாகாத கல்வி அவனுக்கு எழுமைக்கும் பிறவியையும் ஒடித்து எக்காலமும் வாழக்கூடிய கல்வியை தருகின்றது. அப்படிப்பட்ட கல்வியையே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். இந்த சாகாத கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இந்த சாகாத கல்வியை பயிற்சி செய்கின்ற பொழுது ஒரு பெரிய அற்புதம் உண்டு. நம்முடைய உடலிலே பல இடம் இருக்கிறது. சாதாரணமாக சொல்லுகிறோம், திருவாரூர் பிறந்தால் முத்தி, சிதம்பரம் சென்றால் முத்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி என்கிறோம். திருவாரூரில் பிறந்த எல்லாரும் முக்தி அடைந்து விட்டார்களா? அல்லது சிதம்பரம் சென்று எல்லோரும் முக்தி நிலை அடைந்து இறைநிலை அடைந்து விட்டார்களா? அல்லது திருவண்ணாமலை நினைச்சவங்களாம் முக்தி அடைந்துட்டார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே திரு ஆரூர் என்பது நாம் தவம் செய்கின்ற பொழுது நம்முடைய தொப்புள் ஸ்தானம், அதாவது இந்த உடலுக்கு உயிர் வந்து தாயுடைய தொப்புள் குடி வழியாகத்தானே. ஆகவே உந்திக்கமலம் என்று சொல்லும்படியான
மகாவிஷ்ணுவுடைய ஸ்தலமாகிய அந்த இடத்திலே அறிவானது உள் தோன்றி அறிவு அங்கே பிறந்துவிட்டால் நமக்கு முக்தி என்பது ஏற்பட்டு காம கோப குரோதங்களை வென்று இந்த காமாக்கினி கோபாக்கினி தாபாக்கினி என்ற முத்தியையும் எரித்து அந்த ஞானம் கிடைக்கிறது. அதற்கே திருவாரூர் பிறந்தால் முக்தி என்று பெயர். சரி, சிதம்பரம் சென்றால் முக்தி என்றால் இந்த கீழே இருக்கும்படியான குண்டலி சக்தியானது மகாவிஷ்ணு ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதுகுத்தண்டின் வழியாக நம்முடைய புருவமக்திக்கு சென்று அங்கே 1000 கோடி சூரிய பிரகாசம் தோன்றி அங்கே சிதம்பரத்திற்கு நம்முடைய நினைவும் உணர்வும் அறிவும் ஒன்று கூடி சென்று விட்டால், அந்த இடத்திலே லயமாகிவிட்டால், சூரிய சந்திர சுழுமுனை கலை அங்கே சிதம்பரம் சென்று விட்டால் நமக்கு முக்தி ஏற்படுகின்றது. காம கோப தாபங்கள் நீங்கி ஆணவம் கண்மம் மாயை நீங்கி இறைநிலை ஏற்படுகிற இதுவே சிதம்பரம் சென்றால் முக்தி. இதற்கு யோக பயிற்சியெல்லாம் வேணும் இந்த 2 நிலைக்கும். ஆனால் திரு அண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்றால் கார்த்திகை தீபத்திலே பார்க்கிறோம், திருவண்ணாமலையிலே ஜோதி ஏற்றுகிறார், எல்லோரும் சென்று ஜோதி ஜோதி அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட திரு அண்ணாமலையை உண்மையான நிலை உணர்ந்து மெய்யாகிய பஞ்சாட்சரத்தை உணர்ந்து கொண்டு அந்த திரு அண்ணாமலையிலே தெரியும்படியான கார்த்திகை தீபத்தை பார்த்து அரோகரா சொன்னால் முக்தி ஏற்படும். நம்முடைய உடலுக்கு உள்ளே உச்சி என்கின்ற இடத்திற்கு பேர் திரு அண்ணாமலை என்று பெயர். அங்கே இருக்கும்படியான எல்லாமலை என் தாய்க்கு பெயர் உண்ணாமுலை என்று பெயர். இங்கு நாம் சற்று அறிவோடு சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாய் எல்லாம் உள்ள நம்ம பார்த்துருக்கிறோம், தொண்டை குழி இருக்கிறது, அதுக்கு மேலே அண்ணாக்கு இருக்கிறது. அந்த அண்ணாக்கிற்குத்தான் உண்ணாமுலை என்று பெயர். காரணம், ஒரு பெண்மணியானவர் திருமணமாகி குழந்தை பெற்றவுடனே தன்னுடைய மார்பகங்களின் வழியாக எல்லா குழந்தையுமே பால் கொடுக்கின்றது. எந்த தாயாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருப்பாரா? அப்படி உண்ணாத முளை ஒன்று இருக்கிறது எங்கென்று பார்க்கிற பொழுது அண்ணாக்கு உள்ளே இருக்கிறதில் சென்று யார் பால் சாப்பிட முடியும்? யோசிக்க வேண்டாமா? அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த அண்ணாக்கு பெயர் உண்ணாமுலை என்று பெயர். நம்முடைய உச்சியாகிய நம்முடைய ஆதாரத்திலே மெய் ஆதாரமாகிய 7வது ஆதாரம் என்று சொல்லக்கூடிய பொற்சபை என்கின்ற இடம் உச்சியிலே உண்டு. அந்த பொற்சபையில் இருந்து அந்த அறிவினுடைய அதீத நிலையினாலே அறிவும் உணர்வும் நினைவும் அகார உகார மகாரம் இந்த 3ம் ஒன்றாகின்ற பொழுது மெய்யான இறை உணர்வும் உருக்கமும் ஏற்படுகின்ற பொழுது அங்கிருந்து அமுதம் இறங்கும். அந்த அமுதம் இறங்குகின்ற பொழுது அதன் வழியாக இவன் அமுதத்தை உண்ணுகின்ற பொழுது அப்படிப்பட்ட திரு அண்ணாமலையை நீ நினைத்தாலே முக்தி, உனக்கு தவம் தேவையில்லை. இதைத்தான் சித்தர்கள் நினைவினாலே, அதைத்தான் குணங்குடி மஸ்தானப்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நினைவு தன்னை நினைவு கொண்டு நினைந்து பார்க்க அந்த நினைவுக்குள்ளே நிற்குமடா கண்ணாடி போல். காகபுஜின்ற பெருமானும் சாரப்பா மனத்தினையும் அண்ணாக்கின் நேரே சார்ந்து மிக பார்க்கையிலே வாசிதானும் மேலடங்கும் கீழ் நோக்காது வெட்டாத சக்கரத்தை அறியலாமே. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். வள்ளல் பெருமானும் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து, அப்படி செய்கிற பொழுது உனக்கு இந்த ஜோதி திறக்கும். அப்போ வள்ளுவ பெருந்தகை சொன்ன இந்த நிலைக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையெல்லாம் இருக்கிறது. ஆகவே மெய்யான தன்னுடைய அன்பு என்கின்ற அந்த குரு தட்சணையை குருவிடத்திலே கொடுத்துத்தான் இந்த தீட்சையை பெற முடியுமே, அல்லாது வேற எந்த மார்க்கத்தினாலும் இதை பெற முடியாது. ஆகவே இந்த பிறப்பையெல்லாம் நீக்கி என்றும் சிரஞ்சீவியாக வாழ வைக்கக்கூடிய இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? அதுதான் சித்தர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். இந்த சாகா கல்வியிலே இந்த மெய்யான மரணமிலா பெருவாழ்வை பெற வேண்டும் என்றால் உடலானது எந்த வியாதியும் இல்லாமல் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். சரியா 1000 வருஷம் இருக்கிற உடம்பு மட்டும் இருக்குது, அறிவில்லாமல் என்ன பிரயோஜனம்? கடையில் வாழ்கிற திமிங்கலம் கூட 2000 வருஷம் இருக்குங்கிற என்ன பிரயோஜனம்? ஆகவே இந்த உடலையும் காய சித்தியினாலே முப்பு என்கின்ற ஒரு பொருள் உண்டு. இந்த முப்பு என்பது குறு மருந்தாகும். முப்பு என்றால் 3 விதமான உப்புக்கள். 3 விதமான உப்புக்களை ஒன்றாக சேர்ப்பதே முப்பு என்று பெயர்.
அதில் முதல் நிலையிலே இந்த 3 உப்பையும் ஒன்றாக்கி உப்பை கட்டுவித்தல். உப்பை கட்டுறதுன்னா என்ன? துப்புக்கட்ட கழுதைக்கு உப்பொலி கொட்டுறான்னு ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பழனியம்பதியிலே எல்லாமல்ல எம்பெருமான் போக சித்தர் பல ஆண்டுகளாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எவனுக்கும் சரியாக ஏறவே இல்லை. வெறுத்து போய் என்ன பண்ணுறார்? ககனமார்க்கம் இடம் சென்று விடுகிறார். அப்போது சிஷ்யர்லாம் குருவை காணுமேன்னு தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மருந்து செய்கிற பொழுது இந்த ரசவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசவாதம் என்பது என்றால், ரசம் என்றால் மெர்க்குரி. இந்த ஓடக்கூடிய திரவமாக லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் மெர்க்குரி, பாதரசம். அப்படி இந்த ஓடக்கூடிய பாதரசமாக இருக்கக்கூடியதை உஷ்ணம் ஏற்றினால் ஒரு 300 டிகிரிக்கு மேலே போனால் காற்றிலே எவாப்ரேட் ஆகக்கூடிய மெர்க்குரியை ஒரு 1000 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு உருக்கினாலும் சிறிதும் புகையாமல் எடை குறையாமல் ஆக்கி அதை திடப்பொருளாக ஆக்கிவிட்டால், அப்படி ஆக்கிய அந்த ரசத்தின் மூலமாக மட்டமான உலோகங்கள், இரும்போ செம்பு இது போன்ற உலோகங்களுடைய தன்மையை மாற்றி பொன்னாக்கக்கூடிய ஒரு நிலை. எதுக்கு சித்தர்கள் கடையில் பண்ணி விற்று பணம் சம்பாதிக்க? அப்படி அல்ல. எது செம்பினுடைய களிம்பை நீக்குமோ நம்முடைய உடலில் உள்ள களிம்பையும் நீக்கும். அதற்குத்தான் அந்த ரசவாதம் செய்தார்கள். அப்படி பல வழி செய்து கொண்டிருக்கிற பொழுது சீலருடைய செயல்கள் தாங்காமல் வேடத்திலே சென்று தங்கியிருக்கிறார் போகர் பெருமான். அப்போ சீலர் தேடி போக வேண்டும். எங்கே இருக்காருன்னு தெரியும், எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ இந்த சீடர்கள் தேடி தேடி போகிற பொழுது பிச்சைக்காரன் மாதிரி வீடு வீடாக போய் எப்படியாவது எந்த உபாயத்திலாவது தேடி பிடிக்க வேண்டுமே. அப்போ பிச்சை எடுக்கிற போதெல்லாம் அம்மா தாயே வங்கம் வழுக்கலை, லிங்கம் பழுக்கலை, அம்மா வங்கம் வழுக்கலை, அம்மா லிங்கம் பழுக்கலை, இப்படி சொல்லி சொல்லி பிச்சை கேட்கிறார்கள். ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல. ஏன்னா வங்கனா வழுக்கலைங்கிறா, லிங்கம் பழு ஒன்றுமே பைத்தியக்காரன் திட்டிக்கிட்டே போகிறார்கள். அதாவது வங்கம் என்று சொல்ல லெட்டு. இந்த வங்கம் என்பது குறைந்த டிகிரி சென்டிகிரேட்டில், குறைந்த தட்பவெப்ப நிலையிலே உருகிவிடும். அப்படி குறைந்த நிலையிலே உருகக்கூடிய இந்த வங்கம் என்று சொல்லக்கூடிய உலோகத்தை அதிக நிலையிலே உஷ்ணத்தை தாங்கக்கூடிய நிலையை உண்டாக்கி வெட்டையாகாமல் தாங்கக்கூடிய அந்த வலுத்து செய்யக்கூடிய ஒரு நிலையை செய்து விட்டால் நீ செம்பை பொன்னாக்கலாம். லிங்கம் என்று சொல்வது ஒரு பாதரசம் போன்ற ஒரு உலோகம். ஆனால் அது எடுப்பதற்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த லிங்கத்தை அடுப்பில் வைத்தோன்னே என்னாகும்? புகஞ்சு போகும். அப்படி புகையக்கூடிய லிங்கத்தை பழுத்து மணியாக அப்படி உருகி ஓடுதல் செய்துவிட்டால் அதை வைத்து கொண்டும் இந்த தாழ்ந்த உலோகத்தை செம்பை களும்பை நீக்கி தங்கமாக்கலாம். ஆகவே வங்கம் வழுக்கவில்லை, லிங்கம் பழுக்கலும் வீடு விடா பிச்சை எடுக்கிறார்கள். இப்படி பல இடம் போகிற பொழுதும் போகருடைய வீட்டு வாசலிலும் அங்கே சென்று நிற்கிறார்கள். அப்பொழுதும் அதேபோல் அம்மா தாயே வங்கம் வழுக்கலை, லிங்கம் பழுக்கலை என்கிறார்கள். உள்ளே போகர் இருப்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் போகர் மனைவி யார் வந்த பொழுதும் அன்போடு உபசரித்து உணவு கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே உணவை கொடுத்து அவர்கள் வாங்காமல் திரும்ப திரும்ப சொல்வதை கேட்டு தன் கணவராகிய போகிடத்திலே சென்று வெளியே போனாங்க. பிச்சைக்காரங்க வந்தாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வங்கம் வழுக்கலை, லிங்கம் பழுக்கலை அம்மான்னு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த துப்புக்கொட்டை கழுதைக்கு உப்பொலி கொட சொல்லிட்டுன்னு சொன்னார். அப்போது இந்த முறையான முப்புவை இந்த வங்கத்திலோ லிங்கத்திலோ சேர்க்கிற பொழுது அதன் உயர்ந்த தன்மையை பெற்று ரசவாதத்திற்கு ஏதுவாகிவிடும். ஆகவே இந்த துப்புக்கட்ட கழுதைக்கு உப்பொலி கொட்டுறான்னு சொன்ன உடனே இங்கே தான் தன் குணம் இருக்கான்னு தெரிந்து வேகமாக உள்ளே காலை பற்றி கொண்டு மீண்டும் பழனிக்கு அழைத்து அன்போடு சென்று எல்லா வித்தையும் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த உப்பு என்கக்கூடியதே சாதாரண நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கிறது. இந்த சாதாரணமாக சாப்பிடுகின்ற உப்பை நாம் அடுப்பில் வைத்து சூடு செய்தோமானால் கறி கருப்பாக போயிடும். வெயில் காலத்திலே வெயிலில் ஒரு மூட்டையில் வச்சா கூட ஈரம் கசிந்து கொண்டே இருக்கும். இப்படி கசியக்கூடிய உப்பாகிய சோடியம் குளோரைடு சொல்கிறோம் பாருங்க, அதான் அந்த உப்பை கசியாத தன்மைக்கும் மாற்றி அடுப்பிலே வைத்து நாம் போட்டு வருத்தமானால் உருகி தரும் லிக்யூடு மாதிரி மாறிடும். இப்படிப்பட்ட முறையில் அது ஆகிவிட்டால் அது கட்டி உப்பாகி விடுகிறது. அந்த உப்பை இப்படி சாப்பிடுகிற பொழுது நம்ம உடலுக்குள்ளே சென்று ஊறு செய்யாமல் நம்முடைய சக்தியை தரும். காரணம், நம் உடம்பில் இருக்கும்படியான சக்தியானது வியர்வை உப்பாகவும்
மல மூத்திராதி 3 வகை உப்பாக வெளியே சென்று நமக்கு எல்லா வியாதியும் கொடுக்கிறது. ஆகவே கட்டிய இப்படிய முப்புவை செய்து நாம் உணவிலே முகாந்திரமாக சேர்த்து கொள்ளுகிற பொழுது மல மூத்திராதி வியர்வின் வழியாக செல்லக்கூடிய கெட்ட உப்புக்களை எல்லாம் நீக்கி உடம்பிலே வாத பித்த சிலேத்துமங்களை சமமாக்கி சப்த தாதுக்களை ஒன்றாக்கி ஒரு 10 வயது குழந்தைக்கு எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுபோல் 100 வயது கிழவனை ஆக்கக்கூடியதான் முப்பு. அப்படிப்பட்ட அதிசயமான மருந்துகளினாலே இந்த உடம்பை காயசித்தியாக்கி மெய்யாகிய பஞ்சாட்சரம் வள்ளல் பெருமான் அருமையாக குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் திருவருட்பா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு எழுத்து மந்திரம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு பாடலை குறிப்பிடுகின்றார்கள். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவே. அதாவது இப்போ உலகில் எத்தனையோ பார்க்கிறோம். தாய் எல்லா உதவியும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் இவனிடத்தில் அவ்வளவு அன்பெல்லாம் காட்டி உயிருக்கு உயிராய் அந்த தாய் வளர்த்திருப்பாள். திருமணமான உடனே மனைவிடைய சொல்லை மயங்கி தாயை மறந்துட்டு போயிடுவான். உலகத்தில் பார்க்கிறோம். சில பிள்ளைகள் தாயின் மீது உயிரை வைத்து எல்லா கடமை செய்து தாய்க்கு செய்வார்கள். அப்போ கூட அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை விட வேறொரு பிள்ளைகிட்ட அன்பு இருக்கும். அதுவும் உலகத்தில் பார்க்கிறோம். சரி, இப்படி உலகத்திலே மறந்தாலும் சேர்ந்தாலும் எத்தனையோ படிக்கிற கல்வியை மறக்காதமா அப்படியே மறந்தாலும் கண்கள் நம்ம இமைக்கிறத பார்த்துருக்குறோம். அடிக்கடி இமைச்சிட்டே இருக்கும். அப்படி இமைக்கிற நின்று போனால் கூட உலகத்திலே நடக்கும்படியான இந்த செயல்களெல்லாம் மறக்கும் நிற்கும். வாஸ்தவம். சரிங்க. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடம்பை விட்டுட்டு இந்த உயிர் தனியாக பிரிஞ்சு போகுது. அசைவே இல்லை. அப்போ எப்படி நமச்சிவாயம் சொல்ல முடியும்? அல்லது இந்த உயிரை விட்டு உடல் பிரிந்தாலும் அப்போ சொல்லுகிறார், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவி உயிர் மறந்தாலும். அப்பவும் சொல்லக்கூடிய ஒரு நமச்சிவாயம் இருக்கிறது. அது யார் என்றால் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயம். அதுவே மெய்யான பஞ்சாட்சரம். அதுவே மெய்யான வாசி. அதுவே சாகா கல்வி. அதற்கு வாய் அசைந்து சொல்ல வேண்டுமா? தேவையில்லை. வாயும் மனமும் உடலும் அமைதியாக்கி இந்த மனத்தை வசப்படுத்தக்கூடிய அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையை என்ற கடவுளை எந்த விதத்திலும் பிடிக்க முடியாது. ஆகவே இந்த அன்பு வழிக்கு செலுத்தக்கூடிய ஒரு மெய்யான உள்நோக்கி சொல்லக்கூடிய அகமுகமாக எதுவும் அசையாமலே சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாட்சரம் இருக்குது. அதுதான் வாசி. ஆகவே அப்படியாகிய மெய்யான பஞ்சாட்சரத்தை இந்த மனதிற்கு காட்டி மனதையும் பக்குவப்படுத்தி, அதாவது காய கற்பங்களினாலே உடலை நீண்ட தன்மை அழியாத பஞ்சபூதங்களாலே அழியாத தன்மை உண்டாக்கி பஞ்ச புலன்களோடு சேர்ந்தாலும் அழியாத நிலையை, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை மனதிற்கு கொடுக்கக்கூடிய பரியேறி சம்வாரி நடத்தச் செய்து பஞ்சமா பாதகங்களையும் போக்கி மெய்யாக வாழக்கூடிய வழியை மனதிற்கும் ஊட்டி இந்த ஆன்மாவிற்கு உண்மையான நெகிழ்ச்சியை காட்டி சுத்த பிரணவ ஞான தேகங்களை அடைவதற்கு சிற்சபை பொற்சபை ஞானசபை அனுபவங்களை இந்த உயிருக்கு காட்டி உடல் உள்ளம் உயிர் இந்த மூன்றையும் ஒன்றாக்கி 5 விதமான ஸ்தூல சூட்சம காரிய காரண மகா காரண தேகங்களை ஒன்றாக்கி என்றும் சிரஞ்சீவியாய் வாழச் செய்து உலக உயிர்களுக்கும் நன்மை செய்யச் செய்து தானும் எல்லா இன்பங்களையும் அருளையும் பொருளையும் நிறைவாக வேண்டிய சித்திகளையெல்லாம் பெற்று உலகிலே அடைய முடியாத 65வது சித்தியாகிய மரணமிலா பெருவாழ்வையும் பெற்று வாழச் செய்யக்கூடிய கலையே சாகா கல்வி. அதுவே வாசி நிலை. ஆகவே இந்த வாசி நிலையை ஏற்கனவே குறித்தது போல் அண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்லியிருக்கிறோம்.
நம்முடைய சிரசிலே மூளை இருக்குது, எல்லோத்துக்கும் தெரியும். அந்த மூளையானது அதிர்வுகளினாலோ வேறு எந்த ஆபத்தினாலோ அது பாதிக்காமல் இருப்பதற்காக மூளை சுற்றி ஒரு ஜவ்வு உண்டு, திரவமாக இருக்கும். இந்த திரவமே நாளாக நாளாக உடலுடைய வாத பித்த சிலேத்துமங்களினாலே இன்னும் கடினத்தன்மை பெற்று உச்சியிலிருந்து வரக்கூடிய உணர்வை தடுத்து நம்முடைய கழுத்திலும் கண்டத்திலும் கபத்தை நெஞ்சிலும் கொடுத்து மனிதனுக்கு உயிர் போகுது. வயதானவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது கபத்தினால தான் கண்டத்தில் யமன் என்பார் வள்ளலார். அப்படி தான் கொண்டு போகும். அறிவை மயக்கி வைப்பதும் அதுவே, அறியாமை வளர்ப்பதும் அதுவே. ஆகவே நாம் சொல்லிக் கொடுக்கும்படியான இந்த வாசி பயிற்சி, அபான பிராண பயிற்சியை செய்கின்ற பொழுது வயிற்றிலிருந்து வேகமாக நினைவோடு செல்லுகின்ற அந்த வாசி உணர்வானது அண்ணாக்கில் சென்று தாக்க தாக்க அடைத்திருக்கும்படியான அந்த வாசலின் வழியாக மெல்ல மெல்ல கோளை, உச்சியிலே இருக்கும்படியான கோளை இறங்க இறங்க கபமும் நீங்குகின்றது. அந்த வாசல் 10வது வாசல் என்று சொல்லும்படியான மயிர்பாலம் நெருப்பாரம் திறந்து இவனுக்கு அதீதமான அறிவும் உண்டாகிறது. இப்படி என்றால் எல்லா நிலைகளையும் 64 சித்திகளையும் உணர்த்தி 65வது சித்தியும் அடைவதைத்தான் வள்ளல் பெருமான் ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே 6 கடத்தி அருட்பெரும் ஜோதி என்றார். 6 காட்டி கடத்தி. ஆகவே தத்துவங்களை எல்லாம் கடந்து என்றும் சிரஞ்சீவியாய் வாழக்கூடிய அற்புதமான அந்த மெய் வாழ்க்கையாகிய மடமிலா பெருவாழ்வாகிய மெய் வாசி உணர்ந்து கொள்ள அன்போடு நாடுங்கள். நாடுகின்ற பொழுது உங்கள் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மெய்ப்பக்குவமாக்கி என்றென்றும் வாழும்படியான வழிகளை நீங்கள் அறிந்து உணர்ந்து எல்லா நலன்களையும் பெற்று இன்புறலாம். இதற்கு மேலுள்ள பாடங்கள் எல்லாம் இரகசியமானவை. இவை அனுபவத்தில் உணர்ந்து உலகில் எங்கும் பார்க்க முடியாத ஒளி அனுபவங்களை பெற்று எங்கும் எதிலும் பெற முடியாத பேரின்ப பெரு வாழ்வையும் பெற்று நித்திய தேகம் பெற்று எல்லா நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல சித்தர்களும் எம் தலைவனாம் சிவபெருமானாம் பைரவருடைய திருவருள் கருணையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைவதாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.